தமிழ்நாடு மின்னூழியர் மத்திய அமைப்பு சிட்டு பார்வையில் கண்டுள்ள கடிதத்தின்படி தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு டிசம்பர் 1, 2023 முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு குறித்த வரைவு ஆலோசனை நகல் வழங்கியுள்ளது. ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தை குழு வழங்கியுள்ள ஆலோசனை மீது தேவையான மாற்றங்கள் செய்து மேம்படுத்திட எங்களது தமிழ்நாடு மின்னூழியர் மத்திய அமைப்பு சார்பாக கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் முன்வைக்கின்றோம். ஊதியம் பே DNPDCL erstwhile TANCO தமிழ்நாடு மின் விநியோக கழகத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு டிசம்பர் 1, 2023 முதல் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என ஆலோசனையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் DNBGCL, DNGECL, TANTRANSCO உள்ளிட்ட நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு டிசம்பர் 1, 2023 முதல் வழங்க வேண்டிய ஊதிய உயர்வு அளிக்கப்படும் என மாற்றம் செய்திட கேட்டுக்கொள்கிறோம். ஊதியம் குறித்த தலைப்பில் மின்வாரியத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு டிசம்பர் 1, 2023 முதல் 6% ஊதிய உயர்வு பொருத்தம் செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ளது. சென்ற 2024 முதல் 25 வரை ஆண்டில் DNEB Ltd நிதிநிலை அறிக்கையில் நட்டத்தில் இருந்த வாரியம் மீண்டெழுந்து 2000 கோடி லாபம் ஈட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது. எனவே மின்வாரிய பணியாளர்களுக்கு 6% ஊதிய உயர்வு பொருத்தம் என்பதை மாற்றி 9% ஊதிய உயர்வு அனைத்து பணியாளர்களுக்குமளிக்கப்படும் என்ற சரத்தினை சேர்த்து வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். சர்வீஸ் வெயிட்டேஜ் 10 ஆண்டுகள் பணி முடித்த 3ஆம் நிலை, 4ஆம் நிலை பணியாளர்களுக்கு 3% ஊக்க உயர்வு வழங்கப்படும் என்பதை திருத்தி டிசம்பர் 1, 2023 நாளில் 9 ஆண்டுகள் பணி முடித்த அனைத்து பணியாளர்களுக்கும் 3% ஊக்க ஊதிய உயர்வும், டிசம்பர் 1, 2023 நாளிட்ட தேதியில் 25 ஆண்டுகள் பணி முடித்த அனைத்து பணியாளர்களுக்கும் கூடுதலாக 3% ஊக்க ஊதிய உயர்வும் வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். வேலைப்பளு workload வேலைப்பளு என்ற தலைப்பில் தி எக்ஸிஸ்டிங் ஒர்க் நார்ம்ஸ் அண்ட் ஸ்டாஃப் பேட்டர்ன் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் ஆஃப் TNPDCL erstwhile TANCO will be continued till such time. தமிழ்நாடு மின்விநியோக கழகத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஏற்கனவே உள்ள வேலைப்பளு சில காலம் தொடரும் என குறிப்பிடப்பட்டுள்ளதை மாற்றி DNPDCL, DNGECL இல் பணிபுரியும் பணியாளர்